உங்களுடைய பெற்றோர் முதுமை அடையும் போது அவர்கள் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் அடைந்து ஒரு 65, 70 அப்படி தாண்டி போகும்போது அவர்களுடைய கிராஃப் கீழே வரும். பலவீனம், மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடையும், இறந்து போகும். ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண மாட்டார்கள், ஏதாவது உளறுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பேசுவதை பக்குவமாக கேட்டுக்கொண்டிருங்கள். பேச வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல். சுப்ஹானல்லாஹ். ذுல் என்றால் என்ன சகோதரர்களே? அரபுல ذுல் என்றால் இழிவு. ذுல் என்றால் இழிவு. இழிவனும் இறக்கையை உங்க உம்மா வாப்பாக்கு முன்னால இழிவடையுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். உம்மா வாப்பாக்கு முன்னுக்கு இழிவடையுங்கள். உம்மா ஏசட்டும், உம்மா அடிக்கட்டும், உம்மா திட்டட்டும், நோ ப்ராப்ளம், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். 100% உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் சாதாரணம் எடுக்கக்கூடாது. கவலை என்னென்றால், நான் அடிக்கடி சொல்ற சில எக்ஸாம்பிள்ஸ் புரியறதுக்காக வேண்டி, சில சுன்னத்தான அமல்களை தூக்கி பிடிச்சி பள்ளி இரண்டாக்கிட்டு போவான். அதை செஞ்சா நன்மை கிடைக்கும், செய்யாடி பாவம் கிடைக்காது. அப்படியான ஒரு அமலுக்காக பள்ளிக்குள்ள கத்தி மௌலவியை ஏசி பேஸ்புக்கில் எழுதி திட்டி தீர்ப்பான். ஆனால் வீட்டில் இருக்கிற முதியோரான பெற்றோரை அவன் நோவினைப்படுத்திக் கொண்டே இருப்பான். எப்படி சொர்க்கம் போவான்?